சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்படங்களிலும் பல ஊடக செய்திகளிலும் காட்டப்படக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கிற செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தன்னுடைய இளமை பருவத்தில் பாதை மாறி போனதுக்கான காரணம் பெற்றோர் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அல்லது குடும்ப வறுமை, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வசதி இல்லாத சூழல், சாப்பாட்டுக்கு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழலில் தான் தாம் பாதை மாறி ஒரு ரவுடியாகவோ அல்லது கொலைகாரனாகவோ ஒரு குற்ற செயல் பின்னணி கொண்டவனாகவோ மாறுவதற்கான சூழல்கள் நிறைய இருக்கிறதா நம்ம தமிழ் சினிமாக்கள்லையும் பார்த்துக்கலாம். பல்வேறு கட்டுரைகள், செய்திகள், ஒவ்வொரு குற்ற பின்னணி கொண்டவர்களுடைய வரலாற்றை நம்ம ஆய்வு பண்ணோம். இப்படி தான் இருக்கும், இப்படித்தான் காலங்காலமாக காட்டப்பட்டு வந்திருக்கு. ஆனால் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இந்த சூழ்நிலையில் பிறந்திருந்த ஒரு பையன் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய பாதையை சரியான பாதையில், அதாவது ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின்படி கொண்டு போயிட்டு இன்றைக்கி எம்பிபிஎஸ் மருத்துவ சீட்டு கிடச்சி அதில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் படிக்கிறதுக்கான தேர்வு பெற்றிருக்காரு. இந்த மாணவனை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ வெளியிடுறேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய காப்புதூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் சண்முகம். இவருடைய மனைவி பாண்டிக்குமாரி. சண்முகத்தினுடைய பூர்வீகம் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா காலத்தில் இங்கே வந்துட்டு அந்த காலகட்டங்களில் செய்தித்தாள்கள் மற்ற வார இதழ்களை வாங்கிட்டு வந்து அந்த பேப்பரை கிழித்து அதை பேக் பண்ணுறதுக்கான கவராக, அதாவது மளிகை சாமான்கள் கட்டுவதற்கான பை மாதிரி மாற்றி விற்பனை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த தொழில் நசிந்து இன்றைக்கி எல்லாமே பிளாஸ்டிக் பேக் சிஸ்டம் வந்ததுக்கு பிறகு அந்த தொழில் நசிஞ்சு போயிடுது. இந்த சூழ்நிலையிலேயே சண்முகத்துடைய அப்பாவும் வயது மூப்பின் காரணமாக இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு சண்முகத்தால் சரியாக வேலை செய்ய முடியல. சராசரி ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய அளவிலான உடல் திறனும் அந்த சாதுரியமான புத்தியும் அவர்கிட்ட இல்லை. அப்படிங்கிறனால மீண்டும் அவர் அந்த பழைய பேப்பர் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி வேலையிலே இருந்துகிட்ருக்காரு. சண்முகத்தினுடைய அப்பா இறந்த அந்த சூழலில் தான் சண்முகத்துக்கு திருமணமாகுது. மனைவி பாண்டிக்குமாரி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஹரிப்பிரியன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தையை காப்புதூர் அரசு ஆரம்ப பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சிட்ருக்காங்க. ஹரிப்பிரியனுக்கு 7 வயது நடக்கும்போது, அதாவது அவன் 2வது படித்து முடித்ததுக்கு பிறகு பாண்டிக்குமாரிக்கு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்க ஊரான திண்டுக்கல்லுக்கு அவங்க அம்மா அந்த பெண்ணையும் தன்னுடைய பேரனையும் கூட்டி போயிடுறாங்க. ஓராண்டு காலம் சிகிச்சைக்கு பிறகும் ஹரிப்பிரியனுடைய அம்மா பாண்டிக்குமாரியை காப்பாற்ற முடியாமல் அவங்க உயிரிழந்துடுறாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய பையனை நானே வளர்த்துறேன் அப்படின்ட்டு சண்முகம் தன்னுடைய பையன் ஹரிப்பிரியனை திண்டுக்கல்லிருந்து வாங்கிட்டு வந்து எடப்பாடியில் வச்சுருக்காரு. இப்போ எடப்பாடியில் அவருக்கும் அவருடைய அம்மா ஹரிப்பிரியன், இந்த 3 பேர் மட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 வயதை கடந்த சண்முகத்தினுடைய அம்மாவால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பேரனுக்கு சமைச்சு கொடுக்க முடியுது. அதுக்கு பிறகு சமைச்சு கொடுக்குறதுக்கான சூழல் இல்லை. இந்த சூழல்லையே இந்த பையன் ஹரிப்பிரியன் அந்த காப்புதூர் பள்ளியில் இருந்த ஆசிரியர்களுடைய உதவியோடு அவங்க கொண்டு வந்து கொடுக்குற உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பள்ளியிலேயே தொடர்ந்து படிக்கிறான். 5ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு ஆசிரியருடைய வழிகாட்டுதலோடு எடப்பாடியில் இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்றான். அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், அதாவது காப்புதூர் பள்ளி ஆசிரியர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களும் இந்த ஹரிப்பிரியனை தங்களுடைய குடும்ப குழந்தை மாதிரியே பாவித்து அவனுக்கு தேவையான சில உதவிகளை எல்லாம் செஞ்சு படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் அவங்க அம்மாவால் சமைக்க முடியாத சூழல் வரும்போது சண்முகம் தான் சம்பாதிக்கிற காசுலேருந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 20 ரூபா செலவு பண்ணி அம்மா உணவகத்திலேருந்து தன்னுடைய பையனுக்கும் தாய்க்கும் தனக்கும் உணவு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. எனக்கு ஒரு நாள் செலவே 20 ரூபா தான் சார் ஆகும் அப்படிங்கிறாரு. இவருடைய சம்பாத்தியமும் அந்த அளவில் தான் இருந்திருக்கு. ஏன்னா பேப்பர் பயன்பாடுகள் முழுமையாக நின்னதுக்கப்புறம் அவர் பேப்பர் கவர் செய்கிற அந்த வேலையை விட்டுட்டு பேப்பர் பழைய பொருட்கள் வாங்கி விற்கலான்னு பார்க்குறாரு. அதுக்கு ஒரு சைக்கிளும் கிடையாது, அல்லது நடைப்பயணமாக போய் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிற அளவுக்கு உடல் வலிமையும் பொருளாதாரமும் கிடையாது. அதனால் எடப்பாடி பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற நகராட்சி வணிக வளாகம் மற்றும் இன்னும் சில வணிக வளாகங்கள் இருக்குது. இந்த வணிக வளாகத்துக்கு வரக்கூடிய கடைகளிலிருந்து தூக்கி போடுற பழைய பேப்பர், பழைய அட்டைப்பெட்டியில் கட்டி இருக்கிற டொயின், இந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் எடுத்து சேகரித்து அதை விற்பனை செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கூட அந்த கடைக்காரங்க ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் சொன்னால் அந்த வேலையை செய்கிறது. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா வருமானத்தை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. இந்த சூழலில் இந்த தொகையிலேயே தன்னுடைய மகன், தாய், அவர் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அவர் குடியிருந்த வீட்டு வாடகையை அவங்க அக்கா, அவங்க நாமக்கல் மாவட்டம் பவுத்திரம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் வீட்டு வாடகை இல்லாமல்
இவர் தன்னுடைய தாயையும் குழந்தையும் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காரு. குழந்தை ஹரிப்பிரியன் ஆசிரியர்களுடைய வழிகாட்டலோடு அங்கேயே வளர்ந்துட்டுருக்குது. இவங்க ஏற்கனவே வாடகைக்கு குடியிருந்த வீட்டு உரிமையாளர், அவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர். அவருடைய அக்கா இப்போது எடப்பாடி நகரத்தில் குடியிருக்காங்க, பேருந்து நிலையத்து பக்கத்துலேயே. அவங்க வீட்டுக்காரர் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கார். இந்த பையனுடைய படிப்பும் இவனுடைய சுறுசுறுப்பு, இவன் ஆர்வம் படிக்கிறத பார்த்துட்டு அவங்க எங்களுடைய வீட்டில் வந்து தங்கிக்கடான்னு கூப்பிட்டு போய் தங்க வச்சு 3 வேளையும் அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர் முழுக்க சைவத்தை சேர்ந்த இந்த பையனை தன்னுடைய வீட்டில் ஒருத்தனை வச்சு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக அவங்க வீட்டில் தங்கிட்டு படிக்கிறான். இந்த காலகட்டத்திலேயே அப்பாவாலையும் முடியல, தன்னுடைய உதவிக்கும் உறவினர்கள் மற்ற நண்பர்கள் யார் இல்லைங்கிற சூழலில் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்திலேயே எடப்பாடி பேருந்து நிலையத்துக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற ஒரு பேக்கரியில் வேலைக்கு போகிறான். ஓய்வு நேரங்களில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் பேக்கரியில் வேலை செய்கிறது. அதில் வரக்கூடிய 30-40 அப்படிங்கிற அந்த தொகையை வாங்கி தனக்கு தேவையான உடைகள், நோட்டு புத்தகங்கள் இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு டியூஷனும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். +2ல் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கிறான். அதுக்கு பிறகு அங்கிருந்த ஆசிரியர்கள், உனக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு பள்ளி மாணவன் அப்படிங்கிற மாதிரில உனக்கு அந்த MBBS இடம் கிடைக்கும், படிடா அப்படின்னு தூண்டி விடுறாங்க. அதுக்கான ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்குறாங்க. தொடர்ந்து படிக்கிறான். ஆனால் இப்போ நீட் தேர்வு எழுதாமல் படிக்க முடியாது அப்படிங்கிற அந்த சூழலில் ஆசிரியர்கள் மூலமாகவே திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு அறக்கட்டளை இவனுக்கான முழு உதவித்தொகையும் கொடுத்து நாமக்கல்லில் இருக்கிற SRV நீட் கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டுருக்காங்க. 2 ஆண்டுகள் அங்கே படித்து இந்த முறை 432 மதிப்பெண் பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறான். முதல்ல அவனுக்கு ஒரு தனியார் கல்லூரியில் இடம் கிடைக்கிது. ஒருவேளை அரசு அந்த தொகையை கட்டினாலும் அங்கே இருக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கை சூழல், அவங்களுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் இவனால் அங்கே நிற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த மாத இறுதியில் MBBSல சேர போகிறான். எடப்பாடி நகரத்தினுடைய பல இடங்களில் அவன் போகும்போது வாடா டாக்டர் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு எல்லாரோடவும் அறிமுகமான ஒரு நபராக இருந்திருக்கான். எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு 20,000 ரூபா தன்னிடம் பணம் சேர்ந்திருக்கிறதாகவும், அதாவது அவனுடைய உழைப்பு, நண்பர்கள் கொடுத்த உதவி சேர்ந்துருக்கு. ஒரு 10-15 பேர் ஆளுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் காரில் கொண்டு வந்தோன்னே நாங்கள் காலேஜில் விட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் பொருளாதார ரீதியான உதவிகளை எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. எந்த விதத்திலும் மனம் சோர்ந்து போகாமல் படித்து இன்றைக்கி MBBSல சேரக்கூடிய அளவுக்கு அந்த தகுதியானவனாக வந்திருக்கான். பூர்வீகம் எடப்பாடி தாங்க. சரிங்க. அவர் ஆரம்பத்தில் மளிகை கடை வச்சுருந்தாருங்க. அப்பா மிகச்சிறிய அளவில். சரிங்க. அப்புறம் அவர் பழைய பேப்பர் வியாபாரம் செஞ்சாருங்க. அப்பா இப்போ இல்லை, அம்மா இருக்காங்க. ஆமாம், பேப்பர் வியாபாரம் அவர் செஞ்சாருங்க. சரிங்க. எல்லாமே வாடகை வீடு தான். சரி. வேறு எந்த விதமான சொத்து பத்தவருக்கு வீடுகளே கிடையாது. இவன் 3ஆவது படித்து லீவு. அவங்க தவறுனது திண்டுக்கல். அவங்க அம்மா ஒரு திண்டுக்கல் குடியிருந்தாங்க. சரிங்க. அவங்க இறந்துதாங்க தான். சால்ட்டு பிரச்சனை மிகுதியாக இருக்குது, ரத்தத்துலேயும் நிறையா இருக்குது. அதுவும் அவங்க எங்கள் மாமியாரும் பார்த்தாங்க, நானும் உடல்நல அவங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தோம். சரிங்க. இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல அவங்களுக்கு. அப்போ இவன் 3ஆவது படித்த லீவுங்க. இவன் 2ஆவது முடிச்சுட்டு அங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு 1.5 வருஷம் இருந்தாங்க மாமியார் வீட்டில். 1 வருஷம் திண்டுக்கல்ல அவன் படித்தான். 3ஆவது அங்கே தான் படித்தான். 1 வருஷம் முழுசாக படித்தான். பக்கத்துலேயே நகராட்சி துவக்கப்பள்ளி இருக்குது, அதில் படித்தான். அம்மா இறந்த பிறகு நாங்கள் மறுபடியும் இங்கே பையனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே 4ஆம் வகுப்பு காப்புதூர்னு சொல்லிட்டு பூலாம்பட்டி ரோட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது. சரி. நகரமை பள்ளி, நகராட்சி பள்ளி, அதில் சேர்ந்து படித்தான். அது ஏற்கனவே படித்த பள்ளி தான். 1 to 2 படித்தான். அப்புறம் வெக்கேட் பண்ணி தானே 3ஆவது அங்கே படித்தான். மறுபடியும் திரும்ப அதே ஸ்கூலுக்கு 4-5 வந்துட்டான். அதுக்கு பிறகு 6 to 12வது வரைக்கும் அரசாங்க மேல்நிலைப் பள்ளி எடப்பாடி. படிப்புன்னு பார்த்தா அவன் ரொம்ப சிறு வயசுலேயே படிப்பெல்லாம் ஆர்வமாக படிப்பான். விளையாட்டெல்லாம் பங்கு எடுத்துக்குவான். மற்றபடி நம்ம அப்பாவை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்பாவுக்கு வருமானம் கம்மின்னு அவனாகவே ஒரு யோசனை பண்ணி பேக்கரியில் போய் வேலை கேட்டு வேலைக்கு சேர்ந்துட்டான். அப்புறம் சத்துணவு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டான். அவன் 6 to 7, 8, 9 சத்துணவு மதியம் அங்கே சாப்பிட்டுக்குவான். காலையில் நான் ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து விடுவேன். பக்கத்துங்களில் இந்த டிஃபன் சாலையோர டிஃபன் கடைங்க இருக்குல்ல, அங்கே சாப்பிட்டுக்குவான். மத்தியானம் அங்கே ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவான். நைட்டு பெரும்பாலும் அங்கே அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குவோம். இப்போ தங்குறவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குவோம். இப்போ சமீபமாக 4 வருஷமாக நானும் இவன் எங்கள் அம்மா ஒன்றா இருந்தோம். இப்போ 3 மாதமாக காலி பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போயிட்டாப்புல ஊருக்கு. இனிமேல் உன்னால் பார்த்துக்க முடியாது அம்மாவை. கூட்டிகிட்டு போனதால இப்போ நிரந்தரமாக இப்போ அவங்க இருக்கான். பேக்கரிக்கு வேலைக்கு போனதால அவங்களும் அவங்கள தங்க வச்சுக்குவாங்க. அங்கேயும் தங்குறது உண்டு. காப்பி டைம்னு ஒரு பேக்கரி இருக்குங்க, பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கேயுமே தங்குவோம். இப்போ பழைய பேப்பர், பழைய பிளாஸ்டிக் எல்லாம்
வீட்டுக்கு வீடு வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம். கடைங்கெல்லாம் இல்லை, குடோன் இல்லை, வீடுங்கெல்லாம் கிடையாது. அப்பப்போ வாங்கி கடைங்களுக்கு போட்டுட்டு பண்ணிட்டு நீங்கள் தங்குறதெல்லாம் தங்குறதுக்கு காம்ப்ளெக்ஸில் படுத்துக்குவோம். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கல்ல நகராட்சிக்கு வெளியே வளாகம், ஆமாம், அதில் படுத்துக்குவேன். அங்கேயே படுத்துறீங்க? ஆமாங்க. அது இப்போ சமீபமாக லாக் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு சார். லாக் பண்ணதுனால அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் படுத்துருப்பேன். வாடகை வந்து ஒரு 2500 கொடுத்தோம். அக்கா கொடுத்துட்டாப்புல, வருமானத்தில் அக்கா கொடுத்துட்டாப்புல. நாங்கள் வந்து சம்பாதிக்கிறது அம்மா இவனை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இவன் அப்பயும் சாப்பிட மாட்டான். ஸ்கூல் போயிட்டு வந்தானா பேக்கரிக்கு போயிடுவான். ஒரு 4 நாள் 3 நாள் தொடச்சி லீவு கிடைக்கிது இல்லைங்க, அந்த சமயம் பேக்கரிக்கு போயிடுவான். அந்த பணத்தை அவன் சேவிங்கில் வச்சு தான் நமக்கு எதிர்காலம் படிக்கணும். நம்ம அப்பா நம்ம கேட்க முடியாது, கேட்டாலும் அவரால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் படிப்பான். ஸ்கூல் போவான், கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே டியூஷன் போயிடுவான். சில சமயம் நைட் டியூட்டியும் பார்ப்பான். பெரும்பாலும் நைட் டியூட்டி தான் பார்ப்பான் பேக்கரியில். ஏன்னா அவங்க சொல்கிறபடி தான் நம்ம போகணும், நம்ம இஷ்டத்துக்கு வேலை தர மாட்டாங்க. இல்லை வீட்டுக்கா 4 நாள் 5 நாள் லீவு கிடைக்குது பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை, தீபாவளி, அந்த சமயமும் அவன் வேலை பார்த்துட்டு தான் மறுபடியும் நீட்டு கோச்சிங் 2 வருஷம் படித்தான் எஸ்ஆர்ஜியில். அப்பயுமே அங்கே போய் வேலை செஞ்சுட்டு தான் போவான். அந்த 4 நாள் லீவு இங்கே பொழுதாக கழிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு போகும்போது செலவுக்கு பணம் வேணும் இல்லைங்க. அவன் ஒரு டெஸ்ட்டில் தான் படித்தான். இப்போ நமக்கு போகும்போது செலவுக்கு வேணுங்கிறது அங்கே போய் பேக்கில் வேலை பார்த்துக்குவோம். அவன் அந்த வருமானத்தில் பார்த்துக்குவான். நம்ம அவனுக்கு எதுவும் செய்ய கிடையாதுங்க. அவனுக்கு தொந்தரவு படுத்துறதும் இல்லை. +2ல் 487 எடுத்தேங்க சார். 10th வந்து அந்த COVID-19 அவளே பாஸ் பண்ணி விட்டாங்க, காமன் பாஸ். எனக்கு வந்து ஸ்டார்டிங் 12th 11thலேயே இந்த பயாலஜி இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ் சார் எம்பிபிஎஸ்ங்க. ஆமாம், பயாலஜி எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு சின்ன வயசுல. ஆமாங்க சார். எங்கள் அப்பா வந்து இப்படி இருக்கிறாருன்னா அப்புறம் என்னோடய நேம் சொல்லி எங்கள் அப்பா சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க சார். அதாவது இவங்க பையன் இவங்க அப்பா தான் இது அப்படின்னு வந்து சொல்லணும், எங்கள் அப்பா ஒரு மேலே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. கோச்சிங் சென்டர் கண்டிப்பாக போய் தான் சார் படித்தேன். அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதில் என்னோடய நேம் கொடுத்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து அந்த ட்ரஸ்ட்டு எல்குவிஸ் ட்ரஸ்ட்டுன்ட்டு அவங்க வந்து 2 வருஷம் என்னை படிக்க வச்சாங்க. நீட் கோச்சிங் சென்டர்லேயே அவங்களே பே பண்ணி படிக்க வச்சாங்க. சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க நான் நேரில் பார்த்தது இல்லைங்க. இவன் சொல்லுவான் திருநெல்வேலிக்காரர் இருப்பான்னு சொல்லுவான். முகம் தெரியாத ஒரு கோடீஸ்வரர் அந்த பிள்ளைங்கள படிக்க வச்சுருக்காங்க. இவன் படித்த இடத்துல ஒரு 20 பிள்ளைங்கள அவர் படிக்க வச்சுருக்காங்க. ஆமாம், அதில் ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் 10 பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருக்கோம். அது ஒவ்வொரு தனித்தனி இன்ஸ்டியூட்டில் படிக்க வைக்கிறாங்க. ராசிபுரம், சேலம், திருநெல்வேலி அப்படின்னு தனித்தனி இதில் படிக்க வைக்கிறாங்க. +2 மார்க் வச்சு இப்போ குடும்ப சூழ்நிலை வச்சு அவங்க எடுக்கிறாங்க. வீட்டை வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் வீட்டில் குடியிருந்தோம், அந்த வீட்டை செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நீட்டில் 432 எடுத்தேன். எனக்கு கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கேன். கையிருப்பை கொஞ்சம் அங்கே இது பேக்கரியில் போன காசு கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக இந்த அல்சர் பிரச்சனை கொஞ்சம் நிறையா இருந்தது, அதுக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இருக்குங்க சார். ஓரளவு இந்த வருஷம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க. அது தவிர உனக்கு யாராவது இப்போ உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது பெரிய அளவில்? சொல்லியிருக்காங்க சார். நிறைய பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களை நேரில் பார்க்குறோம் தம்பி, பேசுகிறோம் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் தான் நம்ம என்ன செலவு இருக்குது, நம்ம எப்படி பண்ணலாம். பிஹெச்சி காலேஜில் அப்படி கிடைச்சதுங்க. அது வந்து 7.5% இடம் ஒதுக்கி தான் அரசு வந்து அந்த கல்லூரியில் இவனை படிக்க வைக்குது. அவங்க பணம் கொடுத்தாலுமே நம்மக்கிட்ட ஓரளவுக்கு பணம் கேட்பாங்கன்னு ஒரு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்படி அங்கே போய் சேர்த்துட்டு நம்மளை பணங்களும் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு நம்ம முழுசாகவே கவர்மெண்ட்டையும் சேர்ந்துக்கலான்னு நம்ம இதுக்கே போட்டுட்டோம். மாற்றி இப்போ கள்ளக்குறிச்சி அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். 7 கள்ளக்குறிச்சி எடுத்தாச்சு அது அப்படி இங்கே போட்டு அவங்க கேட்டாலும் கேட்பாங்க. அப்படிங்கிறனால இப்போ அரசு மருத்துவக் கல்லூரி இவன் இங்கே தாங்க சார். இவன் பக்கத்து வீட்டில் ரொம்ப எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்கூல்லையும் சரி, அங்கே பக்கத்தில் இருக்கிற அவங்க ஒரு முஸ்லீம் வீடு தான். அவங்க முஸ்லீம் வீடு, நாங்கள் ஒரு இந்துங்கிற அது எதுவுமே பார்க்காம அவங்களே தங்க வச்சு அவங்களே எனக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணி ரூம் கொடுத்து எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸு. நம்ம ஸ்கூல்லையும் வந்து நிறைய பேர் எங்கள் எடப்பாடி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னா ரொம்ப பேர் நிறையா பேர் வந்து அங்கே கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், காலேஜ் அட்மிஷன் போகிறதாகட்டும் அவங்களே கூட்டிகிட்டு போய் எல்லாமே பண்ணாங்க. ஆசிரியர்களுக்கு என்றைக்குமே கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேங்க சார். அவங்க கண்டிப்பாக பெரும்பாலான ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன பசங்களை எல்லாமே சமூக விரோதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி, அது சரக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு, பீடி சிகரெட் வாங்கிட்டு வர்றதுக்கு, அல்லது யாருக்காவது ஏதாவது தகவல் கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்தி அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறத நம்ம பல இடங்களையும் பார்த்துருக்கோம். ஆனால் எடப்பாடியில் யாரும் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு படிக்கிற இளைஞனுக்கு படிப்பதற்கான எல்லா விதமான உதவியும் கொடுத்து அவனை
எம்பிபிஎஸ் ஒரு மருத்துவருங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. எடப்பாடிக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பையனா ஹரிப்பிரியன் இப்போ ஓடாடிட்டு இருக்கிறான். இந்த மாத இறுதியில் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பயிற்சி மாணவனாக உள்ளே போக போகிறான். 5 ஆண்டுகளுக்கு பிறகு பயிற்சி முடிச்சுட்டு அவன் வந்து மீண்டும் இப்படியே இருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. மக்கள் இவ்வளோ தூரம் உதவி பண்ணுறாங்க, பல குடும்பத்தில் நீ போய் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்க, இதே மாதிரி எதிர்காலத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவன்கிட்ட வச்சேன். ஏற்கனவே இதே மாதிரி படிக்கின்ற பல ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்த ஒருவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் எல்ஆர்சி நகை மாளிகைன்னு ஒரு நகைக்கடை வச்சுருக்காரு. அவர் இப்படி தான் படிக்கிறவங்கன்னு யாராவது உதவி கேட்டாங்கன்னா தன்னால் முடிஞ்ச உதவியை செய்யக்கூடிய ஒரு நபர். ஒரு முறை நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏற்கனவே நம்ம பகுதியை சேர்ந்த ஒரு பையன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்லி அவங்க அப்பா சொன்னார். அந்த பையனையும் பார்த்தேன். அப்பப்போ ஏதாவது உதவி வேணால் நானாக செஞ்சு அனுப்பி இவன் ஒரு சிவில் சர்வீஸில் தேர்வு பெற்று ஒரு மாவட்ட ஆட்சியராக வரணும், மக்களுக்கான சேவையை நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 2 முறை முயற்சி பண்ணி 3வது முறையாக ஐஏஎஸ் வர முடியலனாலும் ஐஆர்எஸில் வந்து வட இந்தியாவில் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்துட்டான். அதுக்கு பிறகு ஒரு முறை அவங்க அப்பா கடைக்கு வந்திருந்தார். பையனுக்கு திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாரு. சரி, என்ன மாதிரி உங்கள் சொந்தத்திலே பொண்ணு இருக்கா, யாராவது ரொம்ப சாமானிய நிலையில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவார் அப்படிங்கிற நிலையில் கேட்டேன். இல்லை எங்கள் சொந்தத்தில் நிறைய பொண்ணு இருக்குது, நான் அங்கெல்லாம் பார்க்கல, டாக்டர் பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல. ஒருவேளை பையன் மத்திய அரசனுடைய ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரியாக இருக்கும்போது மனைவி மருத்துவராக வந்து ஒருவேளை கிராமப்புற மக்களுக்கு, மற்ற பழங்குடிகள், மற்ற ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போய் இவங்க ஏதாவது மக்களுக்கான சேவை செய்வாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் மருத்துவராக தேர்வு பண்ணுறதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அளவுக்கு அதிகமாக எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் அதை கணக்கில் காட்டுறதுக்கு டாக்டராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வரவு செலவு, அதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக பொண்ணு டாக்டராக இருந்தால் பரவாயில்லன்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு இந்த மாதிரி மாணவர்கள் சிவில் சர்வீஸ் படிக்கிறேன், மருத்துவத்துக்கு படிக்கிறேன்னு யார் கேட்டாலும் வந்தாலும் நான் உதவி பண்ணுற மனநிலையிலிருந்தே மாறிட்டேங்க. இன்றைக்கி சமூகம் இப்படி தான் போயிட்டுருக்கு சொன்னார். ஒருவேளை ஹரிப்பிரியனும் அந்த மாதிரி வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் நான் ஹரிப்பிரியன்கிட்ட பேசினேன். இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு, படுக்கிறதுக்கு இடம், தேவைக்கு பணம், எல்லா விதமாக உதவி செஞ்சுருக்கிறேன். இந்த எடப்பாடி மக்களையும் எடப்பாடியில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சவங்களை விட்டு நான் எந்த ஊருக்கும் போக மாட்டேன், மீண்டும் நான் இங்கே தான் வருவேன், படித்து முடிச்சுட்டு இங்கே தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன் சார் அப்படிங்கிறத உறுதியாக சொன்னால் உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். இந்த மாணவன் இந்த சூழலிருந்து இன்றைக்கி மருத்துவம் படிக்க போகக்கூடிய நிலைக்கு முன்னேறி இருக்காங்கிறது எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து அப்பாவை குறை சொல்லிவிட்டு அம்மாவை குறை சொல்லிவிட்டு படிக்காத சுற்றிட்டு இருக்கிற பல இளைஞர்களை பார்க்குறான். ஆனால் எந்த விதத்திலும் பின்புலமாக இருந்து உதவி செய்ய முடியாத சூழல் இருந்த அப்பாவையும் வச்சுக்கிட்டு அவருடைய வழிகாட்டுதலுடைய ஆசிரியர்களுடைய பாதுகாப்பில் படித்து இன்றைக்கி எம்பிபிஎஸ் மாணவனாக உள்ளே போக வந்திருக்காரு. எல்லாருக்குமே இந்த ஹரிப்பிரியன் ஒரு முன்னுதாரணமான மாணவன். அதே மாதிரி ஹரிப்பிரியனுக்கு உடல் ரீதியாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ராசிபுரத்தில் விடுதியில் தங்கியிருந்தபோது அவனுக்கு சாப்பாடு ஒத்து வராதனால அல்சர் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னான். அதுக்காகவும் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறான். மொத்தத்தில் ஹரிப்பிரியன் கையில் வச்சுருக்கிற அந்த 20,000 ரூபா அப்படிங்கிற அந்த தொகை அவனுக்கு ஒரு சில மாதங்களுக்கான செலவுகளுக்கு தான் வரும். தொடர்ந்து அவன் 5 ஆண்டு படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அதுக்கான வழிகாட்டுதல் ஏதாவது உதவிகள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய நண்பர்கள் ஏதாவது வகையில் அவனுக்கு உதவலாம், வழிகாட்டலாம். உள்ளபடியே ஹரிப்பிரியனை பாதி இருக்கிற மாணவர்கள் மேலே வரணும், இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற எல்லாமே அவனுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.